الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்படியானுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லையற்ற அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் இடேற்றமும் எம் உயிரிலுமினிய ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகள் எல்லாம் விலக்கி ஹராமாக்கியிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே மிகவும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாக எம்மை படைத்து அல்லாஹ் எங்களுக்கு எண்ணிலடங்காத நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை கணக்கெடுப்போம் என்றால் ஒருபோதும் மட்டீடு செய்ய முடியாது, கணக்கெடுத்து முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, எந்தெந்த நிஅமத்துக்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானோ அத்தகைய அனைத்து நிஅமத்துக்களையும் பற்றியும் நிச்சயமாக ஒரு நாள் விசாரிக்கப்படுவோம். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. நிஅமத்துக்களை தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அணு அணுவாக விசாரிக்கப்படுவீர்கள். எத்தகைய நிஅமத்தாக இருந்தாலும் சரி, அது சிறியதாக பெரியதாக எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்து நிஅமத்துக்களும் உங்களிடம் விசாரணை செய்யப்படும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, அத்தகைய நிஅமத்துக்களில் ஆகும் சிறந்த நிஅமத், ஆகும் பொறுமதியான ஒரு நிஅமத் அல்லாஹ்
எங்களை முஸ்லிம்களாக படைத்து கலிமாவுடைய பாக்கெட்டை தந்திருக்கிறான். இதை விட சிறந்த நியாமத் இருக்க முடியாது. இந்த கலிமாவை விட சிறந்த நியாமத் இருக்க முடியாது. அதற்கு பின்னால் தான் ஏனைய அத்தனை நியாமத்துக்களும். கண்ணியமிக்க மேலானவர்களே, இன்னும் ஒரு நியாமத்தான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்களில் இன்னும் ஒரு சிறந்த ஒரு நியாமத்தான் திருமணம் முடித்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பது. குழந்தை பாக்கியம் என்பது மேலானவர்களே மிகப்பெரிய நியாமத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறான். குழந்தை இல்லாதவர்களும் கேட்டால் அந்த குழந்தையின் பெருமதி விளங்கும். மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுக்கு கிஃப்டாக கொடையாக நாங்கள் தந்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் குழந்தைகளை யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ الذكور أو يزوجهم ذكرانا وإناثا. சிலர்களுக்கு பெண் குழந்தைகளை மாத்திரம் கொடுத்திருக்கிறோம், இன்னும் சிலர்களுக்கு ஆண் குழந்தைகளை மாத்திரம் கொடுத்திருக்கிறோம், இன்னும் சிலர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று இரண்டரை கலந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் சிலர்களை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய நியாமத்து மாத்திரமல்ல, அல்லாஹ் மிகப்பெரிய அமானிதமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறான். அமானிதம் என்று சொன்னால் என்னது? அமானிதத்தின் சட்டம் என்னது? அமானிதத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும்? அமானிதம் என்று சொல்வது, எங்களிடத்திலே ஒரு மனிதர் ஒரு பொருளை தந்திருக்கிறார், திருப்பி நான் எடுத்துக்கொள்வேன், திரும்ப நான் எடுத்துக்கொள்வேன். எடுக்கும் பொழுது எப்படி தந்தேனோ அதே போன்று நீங்கள் திருப்பி தர வேண்டும். இந்த குழந்தை பாக்கியத்தையும் அல்லாஹ் அமானிதமாக தருகிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் சொல்கிறான், அமானிதத்தை எப்படி எடுத்தோமோ அதுபோடு நாங்கள் முறையாக ஒப்படைக்க வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எந்த விதமான பாவமும் அறியாத, எந்த விதமான பாவம் என்றாலே என்னவென்று தெரியாத அந்த குழந்தை பாக்கியத்தை அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது மேலானவர்களே, எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அந்த குழந்தை பிறந்ததோ அதே போன்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய குழந்தைகளாக மாற்றி அந்த குழந்தைகளை வளர்ப்பது மிகப்பெரிய அமானிதமாக, மிகப்பெரிய பொறுப்பாக அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, அமானிதங்கள் ஒவ்வொன்றும் பொறுப்புகள். இந்த பொறுப்பை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள், உலகத்தில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. உலகத்தில் பொறுப்பில்லாதவர்கள் யாரும் கிடையாது, எல்லோரும் பொறுப்புதாரிகள் தான். ஏதாவது ஒரு பொறுப்பில் சுமர்ந்தவர்களாக இருக்கிறோம். அதே அமைப்பிலே தான் பெற்றோர்களாகி நாங்கள் வாப்பாவாகிப்போம் என்றால், பெற்றோர்கள் ஆகிப்போம் என்றால் குழந்தைகளுக்கு நாங்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். அந்த பொறுப்பை பற்றி, அந்த குழந்தைகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் விசாரணை செய்யப்படுவோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே அந்த குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அமானிதங்களை அந்த முறையிலே நாங்கள் பாவிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகு ரப்பக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் அந்த நரக நெருப்பை விட்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா,
நரகத்தின் எரிகற்கள் மனிதர்களும் கற்களும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நரகம் மூட்டப்படுவது மனிதனின் மூலமாகவும் கற்களின் மூலமாகவும் தான். நரகம் ஆரம்பிக்கப்படுவது மனிதனின் கற்களையும் கொண்டுதான் அல்லாஹ் அந்த நரகத்தின் நெருப்பை மூட்டுவான். எனவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் அந்த நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்துக்கு பொறுப்பான சில மலக்குகள் இருக்கிறார்கள். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், கடின உள்ளம் கொண்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இரக்கம் பார்க்க மாட்டார்கள். நரகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு இரக்கம் கிடையாது. மேலானவர்களே, அல்லாஹ் இரக்கம் இல்லாமல் படைத்திருக்கிறான் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களை. எனவே அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாதவர்கள், அணுவளவும் மாற்றம் செய்யாத அந்த மலக்குமார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவுகிறானோ அதை மாத்திரம்தான் அவர்கள் செய்வார்கள். மேலானவர்களே, யாரையும் பாவம் பார்த்து யாருக்கும் யார் மீது இரக்கம் பற்றி அவர்கள் அந்த நரகத்திலே தண்டனைகளை குறைக்க முடியாது. மேலானவர்களே, கடினமான உள்ளம் கொண்ட மலக்குமார்கள் வைத்திருக்கிறான். இப்படியாப்பட்ட இந்த நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து சொல்கிறான். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை பாக்கியத்தை, அந்த குழந்தைகளை நல்லவர்களாக மாற்றுவதும் கெட்டவர்களாக மாற்றுவதும் எங்களுடைய கையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு மேலானவர்களே நல்லவர்களாக ஆகுவதற்கு, நல்லவர்களாக ஆக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மேலானவர்களே, உலகத்துடைய சொத்து செல்வங்களை விட்டு செல்வதல்ல, பிரமாண்டமான வாகனங்களும் காணி பூமிகளையும் விட்டு மரணிப்பதல்ல, அவர்களுக்கு என்று சம்பாதித்து உலகத்துடைய வஸ்துக்களை கொடுப்பதல்ல, அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு தந்தை பெற்றோர் கொடுக்கக்கூடிய ஆகும் சிறந்த பொக்கிஷம் இல்முல் குர்ஆனி வ ஆதாபுஹு, குர்ஆனுடைய அறிவு, குர்ஆனுடைய இல்ம், குர்ஆனுடைய ஒழுக்கம், நல்லொழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படுவதிருக்கிறது. இதுதான் ஒரு தந்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். எண்ணிமிக்க மேலானவர்களே, அறிவுள்ளவர்கள் குர்ஆனுடைய அறிவு, எந்த இல்மின் மூலமாக அல்லாஹ்வுடைய பயம் உண்டாகுமோ, எந்த இல்மின் மூலமாக மனிதன் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வானோ, எந்த அறிவின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வானோ அந்த அறிவை கொடுக்க வேண்டும். மேலானவர்களே, வெறுமனே துனியாவுடைய அறிவை மாத்திரமல்ல, உலகத்திலே வாழும் பொழுது உலகத்துக்கு தேவையான அறிவுகள் கட்டாயம் தேவை. உலகத்துடைய அறிவுகள், பாடசாலையுடைய கல்விகள், மேலானவர்களே, எங்களுடைய பாசை அல்லாமல் வேறு பாசைகளை, வேறு நாட்டினுடைய பாசைகளை மேலானவர்களை உலகத்துக்கு கட்டாயம் தேவை. தஅவத்தை செய்வதற்கு, குர்ஆனை ஹதீஸை படிப்பதற்கு, குர்ஆனை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்கு, அவருடைய பாசையிலே சொல்வதற்கும் மேலானவர்களே உலகத்தினுடைய பாசைகள் அவசியம். மேலானவர்களே, அது கூடாதென்றோ தவறென்றோ சொல்ல வரவில்லை. ஆனால் எந்த அறிவின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியுமோ அந்த அறிவை படிப்பது, அந்த இல்மை கொடுப்பது, அந்த அறிவோடு வளருவதற்கவே அதுதான் உலகத்திலே சிறப்பு, அதுதான் உலகத்திலும் ஆகிரத்திலும் சிறப்பு. யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ் சில கூட்டத்தினர்களை உயர்த்தி விடுகிறான். அல்லாஹ் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? ஆமனூ மின்கும், ஈமான் கொண்டவர்கள், பரிபூர்ணமான ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை நம்பியவர்கள். இரண்டாவது ஊதுல் இல்ம தரஜாத், அல்லாஹ்வுடைய ஞானம் உள்ளவர்கள், ஞானம் என்ற அறிவு, ஹிக்மத் என்ற அறிவு கொடுக்கப்பட்டவர்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் ரசூலை, ஹலால் ஹராத்தை, உண்மையை ஹக்கை பாத்திலை தெளிவாக விளங்கக்கூடிய அந்த அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களும் உலகத்திலே சிறந்தவர்கள் என்பதாக
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே எப்பொழுது அறிவில்லாத சமூகம் உருவாகுமோ, மக்களுக்கு மத்தியிலே இல்ம், இந்த குர்ஆனுடைய அறிவுகள் இல்லாமல் போய்விடுமோ, அது கியாமத்துடைய நாளுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஆ, கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று ஐயுர்ஃபஅல் இல்ம், ஐயுர்ஃபஅல் இல்ம், இல்ம்கள் அறிவுகள் உயர்த்தப்படுவது. கண்ணியமிக்க மேலானவர்களே, அறிவு எப்படி உயர்த்தப்படும்? அறிவு எப்படி உயர்த்தப்படும்? அறிவாளிகள் நிறைந்து இருப்பார்கள், ஆனால் அமல் செய்யக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டே செல்வார்கள். மேலானவர்களே, உலகத்திலே மார்க்கத்தை அறிவி படித்துக் கொடுக்கக்கூடிய, மார்க்கத்தின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய உலமாக்களை அல்லாஹ் மரணிக்க செய்வதன் மூலமாகவும் இந்த அறிவுகள், இந்த இல்முகள் உயர்த்தப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். எப்ப அறிவு உயர்த்தப்படுமோ, எப்ப அறிவு உயர்த்தப்படுமோ, அப்பொழுது இந்த சமூகத்திலே ஜஹாலத் உருவாக ஆரம்பிக்கும். மேலானவர்களே, இந்த அறிவில்லாத சமூகத்துக்கு மத்தியிலே அறிவற்றவர்கள், ஜஹாலத்தை, அதாவது மடமையுள்ளவர்கள் தான் உலகத்திலே தலை தூக்க ஆரம்பிப்பார்கள். மேலானவர்களே, மார்க்கத்துடைய விடயங்களுக்கு, குர்ஆன் ஹதீஸுடைய விடயங்களுக்கு சர்வ சாதாரணமாக மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் உருவாகி விடுவார்கள். எல்லோரும் முக்திகளாக ஆகிவிடுவார்கள். எல்லோரும் மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடியவராகுவார்கள். எல்லோரும் பயம் பண்ணக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, எப்ப இல்ம் இல்லாமல் போய்விடுமோ, எப்ப இல்ம் அறிவு உயர்த்தப்படுமோ, அப்பொழுதுதான் மேலானவர்களே ஜஹாலத்துபவர்கள் எல்லாம் அதிகமாகிக் கொண்டே செல்வார்கள். இது கியாமத் நாளுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, எங்களுடைய குழந்தைகளே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அமானிதங்களை இவர்களை நல்லவர்களாக வளர்ப்பது, ஒழுக்கமுள்ள சமூகமாக வளர்ப்பது, நல்ல பிரஜைகளாக உருவாக்குவது ஒவ்வொரு பெற்றோருடைய, ஒவ்வொரு தாயினுடைய, ஒவ்வொரு தந்தையினுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பாடசாலையினுடைய அதிபருடைய, பாடசாலையுடைய ஆசிரியர்களுடைய அல்லது ஊருடைய நிர்வாகிகளுடைய, பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பு மாத்திரமல்ல. கண்ணியமிக்க மேலானவர்களே, அவர்களை விட, அந்த பொறுப்புதாரிகளை விட பெற்றோர்களாக எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. அவர்களுக்குரிய உலகத்தினுடைய, ஆகிரத்தினுடைய சகல விதமான அறிவுகளையும் கொடுத்து சிறந்த பிரஜைகளாக, நல்ல ஒழுக்கமுள்ள மக்களாக அவர்களை மாற்றுவதற்கே எண்ணிமிக்க மேலானவர்களே பெற்றோர்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். மேலானவர்களே, இன்று குழந்தைகளை வாலிபர்களாக கூடிய நிலைமையில் வாலிப வயதை அடைந்து அவர்கள் பாவம் செய்யும் பொழுது, மோசமான பழக்க வழக்கங்களை அவர்கள் பழகும் பொழுது, மோசமான நடத்தையுள்ளவர்களாக ஆகும் பொழுது, அடுத்தவர்கள் காரு துப்பக்கூடிய அளவுக்கு சமூகத்திலே கேவலப்படுத்தப்படும் பொழுது, அப்பொழுதுதான் பெற்றோர்கள் தலையிலே கையை வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் பெற்றோர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். எண்ணிமிக்க மேலானவர்களே சொல்வார்கள், 5 வளையாதது 50 வளையாது என்பதாக சொல்வார்கள். எண்ணிமிக்க மேலானவர்களே, 5 வயதே அந்த குழந்தைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். மேலானவர்களே, வெறுமனே வளரட்டும் என்பதாக விட்டு விடுவதல்ல. மேலானவர்களே, மார்க்கம் தெளிவாக வழிகாட்டுகிறது எங்களுக்கு. குழந்தைகள் 7 வயதாகும் பொழுது, குழந்தைகள் 7 வயதாகும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் தொழுகையை கற்றுக் கொடுங்கள். 7 வயதாகும் பொழுது தொழுகைக்கு நாங்கள் அந்த குழந்தைகளை அழைத்து வர வேண்டும், தொழுகைக்கு நாங்கள் பழக்க வேண்டும். 10 வயதாகும் தொழவில்லை என்றால், ஒரு பிள்ளை 10 வயதை அடைந்தும் தொழவில்லை என்றால் மார்க்கம் சொல்லுகிறது, அடியுங்கள். அடித்தேனும் அந்த குழந்தைகளை நீங்கள் தொழுகையாளியாக மாற்றுங்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உள்ளத்திலே கையை வைத்து கேளுங்கள். எத்தனை பெற்றோர்கள் 7 வயதாகும் பொழுது எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், தொழுகை பற்றி படித்துக் கொடுத்திருக்கிறோம். அல்லது 10 வயது ஆகியது, 10 வயதையும் தாண்டியது, ஏன் 15 வயதின் மகன் தாண்டிவிட்டான், 15 வயதின் மகள் தாண்டிவிட்டால் எத்தனை பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுமாறு நாங்கள் எழுதியிருக்கிறோம். சுபஹுடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு இமாம் ஜமாத்துக்கு வரும் பொழுது எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகள்
அழைத்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகிறோம். மேலானவர்களே, ஐங்கால தொழுகைகளுக்கு எத்தனை பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அழைத்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, கடைக்கு போகும் பொழுது, வியாபாரத்துக்கு செல்லும் பொழுது, பிரயாணங்களுக்கு செல்லும் பொழுது, பஜாருக்கு செல்லும் பொழுது, எங்களுடைய தொழில்களுக்கு வேலைகளுக்கு செல்லும் பொழுது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நாங்கள் தொழிலை படித்துக் கொடுக்க வேண்டுமே, தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதற்குரிய முயற்சிகள் செய்யப்படுகிறது. பாடசாலைக்கு அனுப்புவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அந்த குழந்தைகளை எழுப்பாட்டுகிறோமே. வேளாணவர்களே, பாடசாலை இல்லாத நாட்களில் ஏனைய மேலதிகமான வகுப்புகளுக்கு செல்வதற்கு குழந்தைகளை நேர காலத்தோடு தயார் செய்து அனுப்புகிறோமே. அல்லாஹ்வுடைய மாளிகையின் அதான் சத்தம் கேட்கும் பொழுது எத்தனை பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை மஸ்ஜிதுக்கு அனுப்புகிறோம். மேலானவர்களே, கண்ணியமிக்க மேலானவர்களே, அனுப்ப முடியாத நிலைமை. ஏன்? பாப்பா கிட்ட தொழுகை இல்ல. அதான் சொல்லும் பொழுது வாப்பா மஸ்ஜிதை நோக்கி விரைந்தது கிடையாது. வாப்பா கிட்டையே தொழுகை இல்லைண்டா எப்படி மனைவிக்கு சொல்றது? உம்மா கிட்ட வாப்பா கிட்ட தொழுகை இல்லைண்டா எப்படி குழந்தைகளை உருவாக்குது கொள்கையாளிகளாக? கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் குடும்பத்தை பார்த்து சொல்கிறான், நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் செய்யும் தவறுக்கு பெற்றோர்களாக நீங்கள் பொறுப்புதாரிகள். அவர்கள் விடக்கூடிய ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் நிச்சயமாக நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள். மேலானவர்களே, எனவே குழந்தைகளை 10 வயதாகும் பொழுது அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது, வீட்டுக்குள்ளால் வீட்டுடைய சூழலை, மஹரங்களை, அஜ்னபிகளை பேணி நடப்பது. மேலானவர்களே, குழந்தைகள் ஒன்றாக தூங்கக்கூடியவர்களாக இருந்தால் 10 வயதாகும் பொழுது பிரித்து அவர்களை ஒதுக்குவது எல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய முறைகள். மேலானவர்களே, இவைகளை தவறிவிட்டதனால் இன்று எத்தனையோ பெற்றோருடைய ரகசியங்கள் பகிரங்கப்படுத்தப்படுகிறது. சமூகத்திலே ரகசியங்கள் பகிரங்கப்படுத்தப்படுகிறது. பெற்றோர்களா எனக்கு இவைகள் தெரியாமல் நாங்கள் சமூகத்தை நடமாடிக்கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, எனவே குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது, பெற்றோர்களாக எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு அந்த குழந்தைகளை நல்லவர்களாக ஆக்குவது, தீனுடைய சூழல்களை, தக்வாவுடைய சூழல்களை, மலக்குமாத சூழல்களை வீட்டுக்குள்ளால் உருவாக்க வேண்டும். மேலானவர்களே, ஐங்காலம் தொழக்கூடிய வீடுகளாக ஒவ்வொரு பரலான தொழுகைக்கும் ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதோடு பெண்கள் வீட்டிலே தொழக்கூடிய சூழல்கள் உருவாக்கப்பட வேண்டும். வீட்டிலே ஒரு தாய் தொழுதால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளும் தொழக்கூடிய குழந்தைகளாக மாறிவிடுவார்கள். வீட்டிலே குர்ஆன் ஹதீஸுகள், குர்ஆன் ஹதீஸுடைய தஅலீமுடைய கிதாபுகள், ஹதீஸுடைய கிதாபுகள், சஹாபாக்களுடைய சரிதைகள் வாசிக்கப்படக்கூடிய வீடுகளாக மாற்றுவோமேயானால் நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகள் உருவாகுவார்கள். தக்வா உள்ள, தர்பியா உள்ள குழந்தைகள் சமூகத்திலே மேலானவர்களை வாழ்வதற்கு இந்த அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் காரணமாக இருக்கும். எப்ப சூழல் மோசமாகுமோ, எப்ப பெற்றோருடைய நடவடிக்கைகளும் பெற்றோருடைய பாவங்களும் அதிகரிக்குமோ, குழந்தைகளும் மோசமாகிக் கொண்டே செல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரத்தில் இஸ்லாம். உலகத்துக்கு வரக்கூடிய அத்தனை குழந்தைகளும் அது முஸ்லீமுடையவா இருக்கலாம், முஸ்லிமுடையவா இருக்கலாம், மஜூசியவா இருக்கலாம், யஹூதி நஸராவுடைய குழந்தைகளா இருக்கலாம். குழந்தை என்று பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் முஸ்லிம்களாகத்தான் பிறக்கிறார்கள், தீனோடு தான் பிறக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகளை சொன்னார்கள், அந்த குழந்தைகளை முஷ்ரிக்குகளாக, யஹூதிகளாக, நசாராக்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுவது பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். உம்மா வாப்பா முஸ்லிம் என்றால் நாங்களும் முஸ்லிம்களாக மாறிவிடுவோம். எங்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிமானதனால் நாங்கள் என்று முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, பெற்றோருடைய மார்க்கங்கள் வேறாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்து கொண்டிருக்கும்? நாங்கள் தீனோட வாழலாண்டா, நாங்கள் எங்களுடைய வீட்டுடைய சூழல்கள் முறையாக அல்லாஹ் ரசூலுடைய சொன்ன பிரகாரம் அமைக்கவில்லை என்றால் எங்களுடைய
எங்களுடைய வீட்டுக்குள்ளால் வளரக்கூடிய குழந்தைகள் எப்படியாப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். சிந்திப்போம் மேலானவர்களே. வீட்டுடைய சூழலிலே மக்ரிபுக்கு பின்னால் இஷாவுக்கு பின்னால் குர்ஆன் ஓதப்பட்ட ஒரு காலம் இருந்தது. எல்லோருடைய வீடுகளிலும் குர்ஆனுடைய சத்தம் கேட்டது மேலானவர்களே. இன்று இசைகளும் நடனங்களும் மேலானவர்கள் ஆடல்களும் பாடல்களும் ஆண்களும் தான் பெண்களும் தான். ஒரு கூட்டம் டிவிக்கு முன்னால், இன்னொரு கூட்டம் மொபைல் போன்களுக்கு முன்னால் குழந்தைகளை படி படி என்று சொல்வது, ஓது ஓது என்று சொல்வது. குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் புத்தகத்தை வைத்துக் கொண்டு குர்ஆனை வைத்துக் கொண்டு ஒளித்து மறைத்து பாப்பாவுடைய மொபைலை பார்த்து கொண்டிருக்கிறது. உம்மா பார்க்கக்கூடிய டிராமாவை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த டிராமாவுடைய இசைகளை அந்த குழந்தைகள் ரசித்துக் கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, குழந்தைகள் அறிவிலே குழந்தைகள் இல்மிலே மோசமடைகிறது என்றால் காரணத்தை தேடுங்கள். ஏன் வீட்டுக்குள்ளால் எந்த சூழலை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன்? மேலானவர்களே, டிவிக்கு முன்னால் பெற்றோர்கள் அமர்ந்து கொண்டு ஒரு சிறந்த ஒரு பிரஜையை குழந்தைகளை எதிர்பார்க்க முடியாது. மேலானவர்களே, அதுக்கு ஏற்ற சூழல்கள் உருவாக்கப்பட வேண்டும். நாங்களும் அமல்களோடு, நாங்களும் தீனுடைய சூழல்களோடு அவர்களோடு குர்ஆனை கை கெடுப்போம் என்றால் அந்த குழந்தைகளும் அப்படியே நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். இல்லை என்றால் வீடுகள் அரட்டை அடிக்கும் இடங்களாக அல்லது தியேட்டர்களாக மாறிவிடும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்கால நம்முடைய குழந்தைகளின் முடிவு எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும். மேலானவர்களே, சமூகத்திலே தலையிலே கை வைத்து யோசிக்கக்கூடிய பெற்றோர்கள் சிந்தியுங்கள். இந்த குழந்தை 15, 16, 20 வயதிலே எந்தெந்த மோசமான பழக்கங்களை செய்கிறது என்றால் இந்த குழந்தை 5 வயதாக இருக்கும் பொழுது வீட்டிலே நடந்த பாவம் என்னது? வீட்டிலே நாங்கள் எப்படி இருந்தோம்? கணவன் மனைவி குடும்பத்தினர்கள் இந்த வீட்டு சூழல் எப்படி இருந்தது என்பதை சிந்தியுங்கள். மேலானவர்களே, நல்ல தோட்டத்தை வளரக்கூடிய மனமான பூக்கள் ஒருபோதும் மேலானவர்களின் நாற்றத்தை வெளியாக்காது. மேலானவர்களே, சிறந்த சூழல் உருவாக்கப்பட்ட நல்ல குழந்தைகள் ஒருபோதும் சமூகத்திலே அடுத்தவர்கள் ஏற்றுக்கும் பேச்சுக்கும் ஆளாக மாட்டார்கள். அந்நியமிக்க மேலானவர்களே, எனவே தான் முன்னால் வாழ்ந்த நபிமாருடைய சரித்திரம் மிகப்பெரிய பாடம் எனக்கு கற்பித்து தருகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலானவர்களே, தந்தை வீட்டிலே இல்லை என்றாலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீனத்திலிருந்து மேலானவர்களே மக்காவிலே மனைவியும் குழந்தையும் தன்னந்தனியாக விட்டு வருகிறார்கள். மேலானவர்களே, ஒரு மாத கால தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும், மனைவியும் குழந்தையும் பார்க்க வேண்டும் என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது மனைவியும் குழந்தையும் தன்னந்தனியாக விட்டு வந்தார்கள். ஆனால் அந்த தாய் தீனுடைய தாய், தக்வாவுள்ள தாய், அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஒரு தாய். அந்நியமிக்க மேலானவர்களே, அந்த தாய் உருவாக்கிய வளர்த்த வளர்ப்பிருக்கிறது. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அரபு பரம்பரையிலே தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். எண்ணிமிக்க மேலானவர்களே, தாய் அந்த குழந்தையை வீணாக்கவில்லை. மேலானவர்களே, சிறந்த தர்பியத்தை கொடுத்தார்கள், சிறந்த மார்க்கத்தை கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்ததனால் நபியாக மாறியது மாற்றமல்ல, அதே பொருளே அதே வம்சவழியிலே தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்நியமிக்க மேலானவர்களே, வீட்டு சூழல்கள் மோசமாகும் என்றால், வீட்டின் சூழல் மோசமாகும் என்றால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுடைய சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். தாய் முஸ்லிமாக இருக்கவில்லை, தாய் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணாக இருந்தால், கணவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்ணாக இருந்தால், அன்னிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 950 வருடத்துடைய தாவத்துக்கு பின்னால் மேலானவர்களே அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்கிறார்கள். قال رب إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا. யா அல்லாஹ், இரவு பகலாக இந்த மக்களுக்கு மத்தியிலே தாவத்துடைய பிரச்சாரத்தை செய்கிறேன், ஆனால் பலன் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. அதிகமான மக்கள் என்னை விட்டு விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்திலே எச்சு துப்பினார்கள், கேவலப்படுத்தினார்கள், ஆடைகளை தூக்கி காட்டினார்கள். மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, மனைவி
மனைவி தீனோடு வாழவில்லை, மனைவி தீனோடு வாழவில்லை, அல்லாஹ்வுடைய அஸாபு வருகிறது, அல்லாஹ்வுடைய தண்டனை வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கப்பலை கட்டும்படி சொன்னான். கப்பலை கட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை வெள்ளம் வருகிறது. மகனை பார்த்து சொன்னார், மகனே இருக்கும் மகனா, எங்களோடு இந்த கப்பல் நீ ஏறிக்கொள் என்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் மகனின் வார்த்தை என்னது? மகன் சொன்ன வார்த்தை என்னது? தீனோடு வளர்க்கப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்கும் பொழுது பாப்பாவை பார்த்து மகன் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறானோ அதை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம், அல்லாஹ்வின் கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் வாப்பா என்று பாப்பாவுடைய முகத்தை பார்த்த குழந்தை சொன்னது. தீனோடு வளர்க்கப்படாத அந்த குழந்தை, அந்த வாலிபன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ இருக்கிறதே, இந்த மலையிலே போய் நான் ஏறிக்கொள்வேன், நான் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்கு இதோ இருக்கிற இந்த மலையிலே நான் போய் ஏறிக்கொள்வேன். எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போன்று எங்களுடைய குழந்தைகள் வளர்த்திருக்கிறோமா? அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று எங்களுடைய குழந்தைகள் நாங்கள் வளர்த்திருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மேலானவர்களே. எதிர்காலம் வீணடிக்கப்படும் பொழுது, குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது யோசிப்பதற்கு முன்னால் இப்பொழுது யோசியுங்கள், என்ன செய்யலாம்? எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய வாலிபர்களை, எங்களுடைய எதிர்கால இந்த பிரஜைகளை சமூகத்திலே நல்லவர்களாக ஆக்குவதற்கு என்ன செய்யலாம் மேலானவர்களே? அதற்கான அடிப்படை இந்த குர்ஆனுடைய ஹதீஸினுடைய பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். குர்ஆன் மதரசாக்களிலே, குர்ஆனுடைய ஹிஃபுலுடைய மதரசாக்களிலே நல்ல ஒழுக்கங்கள் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மேலானவர்களே, பெற்றோர்களாக எமக்கு ஓதத் தெரியாது, படிக்க தெரியாது என்றால் கண்ணிமிக்க மேலானவர்களே, அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது கட்டாயம் மேலானவர்களே. அந்த தக்வாவை படித்துக் கொடுக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு, அந்த மஸ்ஜிதுடைய சூழல்களுக்கு, மலக்குமாரின் சூழல்களுக்கு அந்த குழந்தைகளை நாங்கள் அமைப்பதிருக்கிறது. அந்த குழந்தைகள் நல்லவர்களாக மாறுவார்கள். இமாம் அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய இந்த குர்ஆன் மதரசாக்களில் இருக்கிறது, குழந்தைகள் சாதாரணமாக வந்துவிட்டு செல்கிறார்களே 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், வெறுமனே 2 மணிக்காலங்கள் சாதாரணமாக நாங்கள் நினைத்திருக்கிறோம். சொல்கிறார்கள், அந்த குர்ஆனுடைய மதரசாக்களில், எந்த குர்ஆன் மதரசாவில் தக்வா தர்பியாக்கள் கொடுக்கப்படவில்லையோ, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவுகள் இல்முகள் கொடுக்கப்படவில்லையோ, அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் முறுக்கதாக மாறுவதை நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கில்லை. குழந்தைகள் மதம் மாறுவதற்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை. எண்ணிமிக்க மேலானவர்களே, சாதாரணமான விடயமல்ல இதுகள். குழந்தைகள் வளரும் பொழுது, குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் பொழுது, குழந்தைகள் புத்தகங்களை தூக்கிறதுக்கு முன்னால் குர்ஆனை நாங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய ஆயாத்துகளை, ஹதீஸுகளை, நபியுடைய பண்பாடுகளை, சஹாபாக்களுடைய தன்மைகளை, மேலானவர்களே, சஹாபாக்கள் குழந்தைகளை வளர்த்தது போன்று எங்களின் குழந்தைகளை வளர்ப்போமையானால் மேலானவர்களே, இந்த அனாச்சாரங்கள் நிறைந்த இந்த யுகத்திலே அந்த குழந்தைகளை அப்பொழுதுதான் பாதுகாக்க முடியும். கண்ணிமிக்க மேலானவர்களே, இல்லை என்றால் எப்பொழுதுமே இந்த குழந்தைகள் மோசமானவர்களாகவே சென்று கொண்டு செல்வார்கள். உள்ளத்திலே அமானிதம் இல்லாதவர்களாக, நல்ல ஒழுக்கம் இல்லாதவர்களாக, மஸ்ஜிதோடு தொடர்பில்லாதவர்களாக, குர்ஆன் ஹதீஸை கண்டாலே, குர்ஆன் ஹதீஸை சொன்னாலே வெறுத்தோடக்கூடிய மக்கள் தான் உருவாகி விடுவார்கள். எனவே கண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, குழந்தைகள் மோசமாக வளர்வதற்கு 2 கூட்டத்தினர்கள் காரணம். ஒன்று பெற்றோர்கள், 2வது மோசமான வாலிபர்கள், மோசமான நண்பர்கள். கண்ணிமிக்க மேலானவர்களே, குழந்தைகள் யாரோடு சேர்கிறார்கள், யாரோடு விளையாடுகிறார்கள், யாரோடு தன்னுடைய சகவாசங்களை வைத்திருக்கிறார்கள், சிந்தியுங்கள் மேலானவர்களே. மோசமான பழக்கமுள்ள குழந்தைகளோடு சேர்ந்தால், மோசமான பழக்கமுள்ள வாலிபர்களோடு சேர்ந்தால் அவர்களும் மோசமாகத்தான் சென்று கொண்டிருப்பார்கள். எனவே நல்லவர்களை, அடுத்தவர்களை கை நீட்டுவதற்கு முன்னால் அவரால் கெட்டுவிட்டார், இவரால் கெட்டுவிட்டார் என்று அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்னால் எல்லோரும் தங்களுடைய குழந்தைகளை நல்லவர்களாக ஆக்குவமாக இருந்தால், எல்லாரும் நல்லவர்களாக தங்களுடைய குழந்தைகள் உருவாக்குவமாக இருந்தால்
மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய சூழல்கள் சிறந்ததாக அமையும், அடுத்தவர்கள் நல்லவர்களாக அமைவார்கள், முழு ஊரும் மேலானவர்களே நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். மஸ்ஜித் நபவியை போன்று கண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அந்த குழந்தைகளுக்கு அமானிதங்களை நாங்கள் பாதுகாப்பது, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவுகளை, குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை கொடுப்பது மிகப்பெரிய பொறுப்புதாரிகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த குழந்தைகளுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுத்து அந்த குழந்தைகள் தங்களுடைய உள்ளங்களிலே குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு ஞானங்களை உள்ளத்தில் சுமந்து கொள்வார் என்றால் கண்ணிமிக்க மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில் மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி, சொன்னார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுத்து அதன் பிரகாரம் அமல் செய்வார்கள் என்றால் நாளைய கியாமத்துடைய நாளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு ஒரு கிரீடம் அணிவிப்பான், பெற்றோருக்கு ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். எப்படியாப்பட்ட கிரீடம் தெரியுமா? லவ்ஹு அஹ்ஸனு மின் லவ்ஹி ஷம்ஸ், சூரியனை விட மிகவும் பிரகாசமான கிரீடம் அந்த பெற்றோருடைய தலையிலே அணிவிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இப்படியாப்பட்ட இந்த கிரீடம் அணிவிக்கப்படக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் ஆகக்கூடாதா? இப்படியாப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாதா? கண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்கணும், என்னுடைய வஃபாத், என்னுடைய மௌத்து, என்னுடைய ஜனாஸா தொழுகை பள்ளியிலே வைத்திருக்கும் பொழுது பள்ளியினுடைய ஹஸ்ரத்தோ வேறு எந்த ஆளுங்களோ அல்ல, எனது மகன் என்னுடைய ஜனாஸாவை தொழிக்க வேண்டும், என்னுடைய குழந்தை என்னுடைய ஜனாஸாவை தொழிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், எந்த பெற்றோருக்காக வேண்டிய குழந்தை ஜனாஸா தொழுகையிலே முன்வந்து அல்லாஹு அக்பர் என்று முதல் தக்பீரை கத்துவானேயானால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கும் என்பதாக சொன்னார்கள். கண்ணிமிக்க மேலானவர்களே, சாதாரணமான விடயம் அல்ல. குழந்தையை உருவாக்கக்கூடிய பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், எனது ஜனாஸாவை என்னுடைய குழந்தை தொழுவிப்பதற்கு தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கும். அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கேட்பான், அந்த தூணை பார்த்து கேட்பான், ஏன் நீ நடுங்குகிறாய், எதனால் நீ நடுங்குகிறாய்? ஒரு குழந்தை தன்னுடைய வாப்பாவுக்கு அவனுடைய தக்பீர் கட்டுகிறது, அவனுடைய பாவத்தை மன்னிக்காத வரையில் நான் ஆடுவதை நிறுத்த மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய அர்ஷ் அல்லாஹ்விடத்திலே வாதிடும். மேலானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! சாதாரணமான விடயம் அல்ல மேலானவர்களே. நல்லவர்களை உருவாக்குவோம், எங்களுக்காக வேண்டி எங்களுடைய ஜனாஸாவை தொழுவிக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய ஜனாஸாவுக்கு எங்களுக்கு பின்னால் அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் ஏண்ட வாப்பாவுடைய ஏண்ட உம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சு அவருக்கு ரஹ்மத் செஞ்சு அவருக்கு சுவர்க்கத்தை கொடுவோம் என்று துஆ செய்யக்கூடிய குழந்தைகள் உருவாக்கணும். மேலானவர்களே, மற்றவர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பது சந்தேகம் இருந்தாலும் ஒரு குழந்தை தன்னுடைய உம்மா வாப்பாவுக்கு கேட்கக்கூடிய துஆவில் அனுவனவும் சந்தேகம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த விதமான திரைகளும் அந்த துஆவுக்கு கிடையாது. கண்ணியமிக்க மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 அமல்கள் இருக்கிறது, 3 செயல்கள் இருக்கிறது, அவைகள் மனிதன் மரணித்து எல்லா அமலுடைய வாயில்கள் மூடப்பட்டாலும் அந்த அமலுடைய வாயில்கள் ஒருபோதும் மூடப்படாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மத்தின் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது. இரண்டாவது சொன்னார்கள், அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் அடையக்கூடிய அறிவுகள் இல்முகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு அவைகள் சமூகத்தில் இருக்கும் வரைக்கும் அவருடைய அமல்களின் வாயில்கள் மூடப்படாது. மூன்றாவதாக சொன்னார்கள், அவ் வலதின் சாலிஹின் யதுஊ லஹு, அவ் வலதின் சாலிஹின் யதுஊ லஹு. மனநிமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தை ஒவ்வொரு பெற்றோர்களும். மேலானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய பெற்றோர்களுக்காக வந்து துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள், சாலிஹான குழந்தைகளை உருவாக்கிவிட்டு செல்வது, அவர்கள் அமல் செய்யும் காலமெல்லாம், குர்ஆனை ஓதும் காலமெல்லாம் ஒரு ஹாஃபிலாக இருந்து, ஒரு ஆலிமாக இருந்து, ஒரு தாயியாக இருந்து, ஒரு முத்தகியாக இருந்து அமல் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் பெற்றோர்களா எங்களுடைய கபர்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முழு முஃமின்களையும் பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ
ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர் ரசூல் وتقولوا أماناتكم وأنتم تعلمون. அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே, அல்லாஹ் ரசூலுடைய அமானத்துகளுக்கு நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம். அல்லாஹ் ரசூலுடைய அமானத்துகளுக்கு நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். அதே போன்று வத்தகூனு அமானாத்திக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானத்துகளுக்கு நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம். கண்ணிமிக்க மேலானவர்களே, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் அமானிதங்களாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த அமானத்தை மோசடி செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான். எனவே அந்த குழந்தைகளை சாலிகானவர்களாக ஆக்குவோம், நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக ஆக்குவோம். எங்களுக்கு பின்னால் எங்களுக்காக ஆசைகளை உருவாக்குவோம். எங்களுடைய வியாபாரத்தை, எங்களுடைய தொழிலை கவனிக்கக்கூடியவர்களாக மாத்திரமல்ல, எங்களுக்காக ஆசையக்கூடியவர்களாக, எங்களின் கபடுகளுக்கு நன்மையாக வரப்பழைக்கக்கூடிய அந்த குழந்தைகளை உருவாக்குவோம். அப்படியாப்பட்ட சாலிகான குழந்தைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.